Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம். நம்ம சேனல் இன்னும் நீங்க subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணிருங்க. கூடவே bell ஐகானை click பண்ணிருங்க. அப்பதான் நம்மளோட சேனல் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். என்ன ரெசிபி அப்படினா ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல்ல எக்கும் வெஜிடபிள்ஸும் சேர்த்து ஒரு அட்டகாசமான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாஸ்மதி அரிசி வேக வச்சு சாதத்தை வடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணணும். ஒரு ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு அது நல்லா சூடாகவும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு 4 பூண்டு, அதுக்கு சமமான அளவு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை லைட்டாக அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது லைட்டாக ஃப்ரை ஆகி அந்த பச்சை ஸ்மெல் போன பின்னாடி ஸ்ப்ரிங் ஆனியன், அந்த லாஸ்ட்டாக எட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்ன வெங்காயம், அதுவும் அந்த க்ரீன் கலரில் மேலே வளர்ந்துருக்கும்ல, அதுவும் சேர்த்து ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துருந்தேன், அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாட்டி நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பெரிய வெங்காயம் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது கொஞ்சம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் அதுவும் சேர்த்து போட்டிருக்கேன். நான் இந்த பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ்டாக கட் பண்ணி போடலாம், பொடியாக கட் பண்ணியும் போடலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வேகமாக வதங்கிறதுக்காக எப்பவும் போல் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்க போகிறோம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலர் கேப்சிகம் ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஆனியன் கட் பண்ணுற மாதிரி ஸ்லைஸ்டாகவும் கட் பண்ணி போடலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணியும் போடலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். அந்த கேப்சிகம் லைட்டாக வதங்கின பின்னாடி நம்ம நல்லா பொடியை கட் பண்ண கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் கேரட் இருந்தது அப்படின்னா அதில் பாதி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் கேரட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 சின்ன டம்ளர் அளவு ரைஸ் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறேன் நான். இப்போ அந்த கேரட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நான் மொத்தம் 3 வெஜிடபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கேரட், பீன்ஸ், கேப்சிகம். உங்களுக்கு வேணும்னா முட்டைக்கோசும் சேர்த்துக்கலாம். கேரட்டை லைட்டாக வதக்கின பின்னாடி பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பீன்ஸும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த காய் வேகமாக அந்த ஃப்ரை பண்ணுறதுலே குக் ஆகும். ரொம்ப பெருசாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ப்ளஸ் சாப்பிடும்போது அந்த இது கடிப்படும். குட்டீஸ் எனக்கு பீன்ஸ் வேணாம், கேரட் வேணாம் அப்படின்னு இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி போட்டோன்னா அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. நல்லா குக்காகி அந்த ரைஸோட பிளெண்ட் ஆகும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த காய்க்கு தேவையான உப்பும் சேர்த்து வதக்கிட்டேன். இப்போ மசாலா பவுடரில் ஆட் பண்ணணும். என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலாவும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், அதனால் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். அது இல்லாமல் சில்லி சாஸும் ஆட் பண்ணுறதுனால காரம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது சாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹாட் சாஸ், அது ஒரு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சோயா சாஸ், அது ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சாஸோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த காயோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த காயை லைட்டாக தள்ளி வச்சுட்டு அந்த பேனோட மீதி இருக்கிற சைடில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். அந்த முட்டை கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பாதி வெந்த முட்டையை வெஜிடபிள்ஸோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா அது நல்லா ஒட்டிக்கும், நல்லா ஃப்ரை ஆகிடும். ஒரு சிலர் முட்டையை தனியாக வறுத்துட்டு அதுக்கடுத்து இதில் ஆட் பண்ணுவாங்க. நான் நல்லா பெரிய பேன் எடுத்து பண்ணுறதுனால அந்த வெஜிடபிள்ஸை ஒரு சைடை ஒதுக்கிட்டு ஒரு சைடில் எக்கை ஃப்ரை பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இப்போது முட்டையும் நல்லா வெந்துருச்சு, வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம குக் பண்ண
பாஸ்மதி ரைஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருப்போம், நம்ம வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருப்போம், சாஸ்லேயும் அந்த சால்ட்டு டேஸ்ட் இருக்கும். அதனால் ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா சாதம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 2 to 3 minutes வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணணும். அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா மல்லித்தலை இருக்குது இல்லையா, அதை ஃபைனாக சாப் பண்ணி மேலே போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.